வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ் ரூம். இன்றைக்கி கிளாஸில் ப்ரோக்ராமிங் இன் சியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் லார்ஜ் நம்பர் ஆஃப் கோடிங்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது டிஃபிகல்ட். ஸோ அந்த மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் கோடிங்ஸை ஸ்மால் பீசஸாக டிவைட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வரோம். ஸோ ஒரு 1000 லைன்ஸ் அல்லது 2000 லைன்ஸ் ஒரே லைனாக இருந்ததுன்னா அது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, எந்த செக்மெண்ட் வந்து என்ன பர்பஸுக்காக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது டிஃபிகல்ட். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு பர்டிகுலர் டாஸ்க்கையும் செய்யக்கூடிய கோடிங்ஸை வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வர்றோம். நார்மலாக சி ப்ரோக்ராம்ஸ் சப்போர்ட்டட் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ், மெனி ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸை சி ப்ரோக்ராம் சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமில் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் கோடிங்ஸ் வந்து திரும்ப திரும்ப நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அந்த எல்லா இடத்துலையும் அந்த பீஸ் ஆஃப் கோடிங்ஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை செப்பரேட்டாக ஒரு ஃபங்க்ஷனாக எழுதிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் எந்தெந்த இடத்துலலாம் அந்த கோடிங்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அந்த இடத்துல அந்த ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸை வந்து நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அனதர் ஒன் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம எரர் ஹேண்டில் பண்ணலாம் அண்ட் ப்ரோக்ராம்ஸை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது நமக்கு வெரி ஈஸி. அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வர்றோம். ஃபங்க்ஷன்ஸை நார்மலாக 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு. ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது சி டெவலப்பர் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு டெவலப்பர் அல்லது ஒரு ப்ரோக்ராமர் எப்படி அவங்களுக்கு வேணுங்கிற ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நார்மலாக ப்ரோக்ராமிங் இன் சியில் ஒரு ஃபங்க்ஷன்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் நேம். ஒரு ஃபங்க்ஷனுடைய நேம் எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சியில் ஒரு வேரியபிள் எப்படி டிஃபைன் பண்ணுறோமோ, ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஒரு ஃபங்க்ஷன் நேமை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு. ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா, இடையில ஸ்பேசஸ் வரக்கூடாது, ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் வரக்கூடாது. இதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நேம் டிஃபைன் பண்ணுறதுக்கும். ஒரு ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னா நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, கீவேர்டு வரக்கூடாது, ஸ்பேஸ் வரக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வேரியபிளுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணல அந்த ஃபங்க்ஷன் நேம் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். செகண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப். ஸோ ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிக்கல, ஃபைனலாக அது என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுதோ அதனுடைய டேட்டா டைப்பை தான் நம்ம ரிட்டர்ன் டைப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷன் எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா வாய்ட் அப்படிங்கிற டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஏதாவது வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அது எந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுதோ அதனுடைய டேட்டா டைப்பை அந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா, அதான் ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிறது. நார்மலாக இந்த ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் இன் சி, அதாவது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் படிக்கக்கூடியது ஆன்சி சி அப்படிங்கிற வெர்ஷன் படிக்கிறோம். இந்த ஆன்சி சியில் டிஃபால்ட் ரிட்டர்ன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சி சியில் டிஃபால்ட் ரிட்டர்ன் டைப் வந்து இன்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இதே நம்ம வந்து லேபில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த லேபோடைய வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டர்போ சி அப்படிங்கிறது. இந்த டர்போ சியில் டிஃபால்ட் ரிட்டர்ன் டைப் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, நம்ம மென்ஷன் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எடுக்கக்கூடியது தான் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆன்சி சி அப்படிங்கிற வெர்ஷன் வந்து என்ன எடுத்துக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட்டாக இன்ட் அப்படின்னு எடுத்துக்கும். டர்போ சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணலைன்னா டிஃபால்ட்டாக வாய்ட் அப்படின்னு எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதனுடைய டேட்டா டைப்பை நம்ம அந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணணும். எந்த டேட்டாவையும் ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா வாய்ட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணலாம். நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா டிஃபால்ட் டைப்பை அதை எடுத்துக்கும். தேர்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் லிஸ்ட். ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு
என்னென்ன இன்புட் கொடுக்குறோமோ அதைத்தான் நம்ம ஆர்கியூமெண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்கியூமெண்ட் லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் இல்லாமல் இருக்கலாம். அதாவது 0 இன்புட்ஸ் அல்லது 1 ஆர் மோர் இன்புட்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மோர் தென் 1 இன்புட்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு இன்புட்டையும் இன்னொரு இன்புட்டையும் நம்ம கமா அப்படிங்கிற செப்பரேட்டரை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், டைப் 1. இந்த டைப் 1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நான் கொடுக்கக்கூடிய இன்புட்டோடைய டேட்டா டைப், அதனுடைய வேரியபிள் நேம் தான் ஆர்கியூமெண்ட் arg1 அப்படிங்கிறது. அடுத்து நான் செகண்ட் வேரியபிள் கொடுத்தேன் அப்படின்னா அதனுடைய டேட்டா டைப்பு, அதனுடைய வேரியபிள் நேம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள n நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் இல்லாமையும் நம்ம பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு ஆர்கியூமெண்ட் நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆர்கியூமெண்ட்டோடைய டேட்டா டைப்பை நம்ம டிஃபைன் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷனுடைய சின்டாக்ஸ் பார்க்கல டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சி ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஜென்ரல் ஃபார்மேட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபங்க்ஷனை உடைய ரிட்டர்ன் டைப் சொல்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எந்த மாதிரியான வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படிங்கிறத இந்த ரிட்டர்ன் டைப்பில் சொல்லுவோம். ஓகேங்களா? வாய்டா, இன்டா, ஃப்ளோட்டா அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கடுத்து ஃபங்க்ஷன் நேம் அப்படிங்கிறது இட்ஸ் அ யூசர் டிஃபைன்ட் நேம். எப்படி நம்ம ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுடைய நேமை நம்மளால் டிஃபைன் பண்ணிக்குவோம். இந்த ஃபங்க்ஷன் நேமை டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதே தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதுக்கடுத்து ஆர்கியூமெண்ட் லிஸ்ட். ஆர்கியூமெண்ட் லிஸ்ட் ஏதாவது நம்ம இன்புட் பாஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல என்னென்ன இன்புட் பாஸ் பண்ணுறோமோ அதனுடைய வேரியபிள் நேம், அதனுடைய டேட்டா டைப்பை அங்கே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா நம்ம அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளேயே டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணலாம், அல்லது அந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே வந்து அந்த வேரியபிளுக்கான டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணலாம். அதுதான் ஆர்கியூமெண்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பாடி ஆஃப் தி ஃபங்க்ஷன் வருது. பாடி ஆஃப் தி ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷனும் வேறு ஏதாவது எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா அதை கொடுத்துக்கலாம். எண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு கீவேர்டு வந்து நம்ம என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோமோ அந்த வேரியபிள் நேமை அங்கே கொடுத்துருப்போம், அல்லது எக்ஸ்பிரஷனை கொடுத்துருப்போம். ரிட்டர்ன் அப்படிங்கிறது கீவேர்டு. அந்த ரிட்டர்னுக்கு பக்கத்தில் நம்ம ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேரியபிள் ஆர் எக்ஸ்பிரஷன் ஆர் வேல்யூ வந்து அந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? கீழே கொடுத்துருக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன். இட் இஸ் இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் ஃபங்க்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எம்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா உள்ள எந்த எக்ஸிக்யூஷனும் இருக்காது. பாடி ஆஃப் தி ஃபங்க்ஷன் வந்து எம்டியாக இருக்கும். நோ ஆர்கியூமெண்ட், எந்த ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்காது. ஆர்கியூமெண்ட் லிஸ்ட் எம்டி, எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணாது. அதனால் அந்த ரிட்டர்ன் டைப்பை நம்ம ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. ஸோ இதைத்தான் வந்து நம்ம எம்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோக்ராமிங் இன் சியில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஃபங்க்ஷன் இந்த எம்டி ஃபங்க்ஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். இந்த ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் இன் சியில் ஒரே நேமில் மோர் தென் 1 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கையில் எந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன் டைப்பையும் அந்த ஆர்கியூமெண்ட் லிஸ்ட்டையும் தான் நம்ம ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ரிட்டர்ன் டைப்பையும் ஆர்கியூமெண்ட் லிஸ்ட் அல்லது பெராமீட்டர் லிஸ்ட்டையும் நம்ம ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கியூமெண்ட் லிஸ்ட்டை பொறுத்தவரையிலும் 2 ஃபேக்டர் கன்சிடர் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் சேமாக இருக்கையில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா ஆர்கியூமெண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ், அதில் எத்தனை ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு எந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். செகண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கியூமெண்ட்டோடைய டேட்டா டைப் என்ன, ஓகேங்களா, அப்படிங்கிறத வச்சு நம்ம எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ வந்து நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூ அல்லது இன்புட்டோடைய கவுண்டிங், அது ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் நம்ம பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வேல்யூவோடைய டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத வச்சு நம்மளுடைய ஃபங்க்ஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
ரிட்டர்ன் டைப், இந்த ஃபங்க்ஷனுடைய ரிட்டர்ன் டைப் என்ன அப்படிங்கிறத வச்சும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ அதனால தான் இதை ப்ரோட்டோடைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத பின்னாடி வரக்கூடிய எக்ஸாம்பிளில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ ஒரு ஃபங்க்ஷன்ஸை நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ப்ரோக்ராமில் எந்த ஒரு இடத்துல கம்பைலர் ஒரு ஃபங்க்ஷனுடைய நேமை ஐடென்டிஃபை பண்ணுதோ இமீடியட்டாக அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகேங்களா? ஒரு நம்மளுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனில் எந்த இடத்துல கம்பைலர் ஒரு ஃபங்க்ஷனுடைய நேமை ரீட் பண்ணுதோ அந்த இடத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே P = MUL 10,5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ MUL அப்படிங்கிறது ஒரு மல்டிப்ளிகேஷனுக்கான ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய கம்ப்யூட்டரோடைய கம்பைலர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணோன்னே இந்த MUL அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு திரும்ப கண்ட்ரோல் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனுடைய எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு லாஸ்ட் அந்த பாடி ஆஃப் தி ஃபங்க்ஷனுடைய லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த ரிட்டர்ன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எப்போ ரீட் பண்ணுதோ அப்போ கண்ட்ரோல் திரும்ப இந்த இடத்துக்கு வரும். ஓகேங்களா? அந்த ரிட்டர்னில் அது என்ன வேல்யூவை ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வருதோ அந்த வேல்யூ வந்து இந்த P அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகும். ஓகேங்களா? நார்மலாக அந்த மாதிரி ரிட்டர்ன் வேல்யூ இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருடைய ரைட் சைடில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே யூஸ் பண்ணியிருக்கோங்க, P அப்படிங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது, MUL அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன் நேம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் மட்டும்தான் வரும். அந்த ஈக்குவல்ட்டு அதாவது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைடில் கண்டிப்பாக வரவே வராது. அதே மாதிரி இந்த ரிட்டர்ன் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஒரு கால்குலேஷன் அதாவது ஒரு எக்ஸ்பிரஷனுடைய இன்பிட்வீனில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட். ஆல்ரெடி சொன்னோம், ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணக்கூடிய இன்புட்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய ஆர்குமெண்ட்ஸை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி நம்ம அந்த இன்புட்ஸை பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு ரெண்டு கிளாசிஃபிகேஷனாக சொல்லலாம். அதாவது பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? பாஸ் பை வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரிஜினல் டேட்டாவுடைய ஒரு காப்பியை ஃபங்க்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் அந்த டேட்டாவில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா அது வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். நம்மளுடைய ஒரிஜினல் வேல்யூவில் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது கால் பை வேல்யூவில். இதே கால் பை ரெஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் டேட்டாவை எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதனுடைய அட்ரஸை பாஸ் பண்ணுவோம் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் அந்த டேட்டாவில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா அது ஒரிஜினல் வேல்யூவையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்மளுடைய வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே சேஞ்ச் பண்ணக்கூடிய வேல்யூ அதில் மட்டும் சேஞ்சஸ் ஆகி ஒரிஜினல் வேல்யூவில் எந்த ஒரு சேஞ்சஸையும் பண்ணலை அப்படின்னா அதை கால் பை வேல்யூன்னு சொல்லுவோம். இதே நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே சேஞ்ச் பண்ணக்கூடியது ஒரிஜினல் வேல்யூவும் அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதை கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதை டீட்டெயிலாக வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரே ப்ரோக்ராம், அதாவது ஸ்வாப்பிங் 2 நம்பர்ஸ், 2 நம்பரை எடுத்துகிட்டு அந்த 2 நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம். ஒரே ப்ரோக்ராமை வந்து நம்ம கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் பாருங்கள், இன்ட் மெயின், அதுக்கப்புறம் A, Bன்னு 2 வேரியபிளுக்கு 10, 20 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஏவுக்கு 10ம் பிக்கு 20யும் அசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை நான் அப்படியே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ பிஃபோர் ஸ்வாப்பிங், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏல 10 இருக்குது, பியில் 20 இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஸ்வாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணலை, அதனால் நான் இதுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோ எக்ஸ்பிரஷனோ யூஸ் பண்ணலை. ஓகேங்களா? ரிட்டர்ன் வேல்யூ இருந்தால் தான்
அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு ரைட் சைட்லேயோ இல்லை எக்ஸ்பிரஷனுக்குள்ளேயோ யூஸ் பண்ண முடியும். இங்கே எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலை. ஸ்வாப்புக்கு நான் 2 வேல்யூவாக பாஸ் பண்ணுறேன், ஏபி. உடனே ஸ்வாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸ்வாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட் டெம்ப், நான் டெம்ப் அப்படின்னு ஒரு டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த டெம்ப்புக்கு ஏவை அசைன் பண்ணுறேன். ஏல என்ன வேல்யூ இருக்கோ அதை டெம்பில் ஸ்டோர் பண்ணிவிட்டு பியில் என்ன வேல்யூ இருக்கோ அதை ஏவுக்கு அசைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த டெம்பில் இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்து நான் பிக்கு அசைன் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஆஃப்டர் ஸ்வாப்பிங் வித்தின் த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 20 இருக்கும், பியில் 10 இருக்கும். இந்த வேல்யூ ஒன்லி இந்த வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். மெயின் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஏபியில் அஃபெக்ட் ஆகியிருக்காது. இதை தான் கால் பை வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இதோட வந்து ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகுது. ஸோ திரும்ப கண்ட்ரோல் வந்து மேலே அந்த ஸ்வாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எஃப். ஸோ இங்கே ஆஃப்டர் ஸ்வாப்பிங் வித் இந்த மெயினுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 20 இருக்கும். கீழே அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அதான் அவுட்புட்டு. பிஃபோர் ஸ்வாப்பிங் ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 20. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 20, பி ஈக்குவல் டு 10. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் மெயின் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 20. ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேல்யூ வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அது மெயினில் இருக்கக்கூடிய வேல்யூவில் எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணல. இதைத்தான் கால் பை வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த கால் பை வேல்யூவை பொறுத்தவரையிலும் ஒரிஜினல் டேட்டாவுடைய காப்பி தான் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகும். ஓகேங்களா? அந்த காப்பியில் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா அது காப்பியில் மட்டும்தான் இருக்கும், ஒரிஜினல் வேல்யூவில் எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணாது. ஸோ இந்த ஒரிஜினல் வேல்யூங்கிறது வேறொரு மெமரியில் இருக்கும், அந்த காப்பி ஆஃப் த வேல்யூ வந்து வேறொரு மெமரியில் இருக்கும். ஸோ அதனால் சேஞ்சஸ் அப்படிங்கிறது அந்த காப்பியில் செப்பரேட்டாக நடக்கும், அது ஒரிஜினல் வேல்யூவை எந்த அஃபெக்டும் பண்ணாது. இதே கால் பை ரெஃபரன்ஸில் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் பாருங்கள், சேம் அதே ப்ரோக்ராம். எந்த இடத்துலன்னா ஒரு 2 இடத்துல மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை தான் நான் க்ரீன் கலரில் ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ கால் பை வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பில் வெறும் ஏ கமா பின்னு கொடுத்துருப்போம். கால் பை ரெஃபரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் சிம்பிள் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸ்வாப் ஆம்பர்சன் ஏ ஆம்பர்சன் பின்னு கொடுத்துருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பை ரெஃபரன்ஸில் நம்ம ஒரிஜினல் வேல்யூவோடைய மெமரி லொக்கேஷனை தான் ஃபங்க்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த மெமரி லொக்கேஷனுக்காக தான் அந்த ஆம்பர்சன் சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்வாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட் ஸ்டார் ஏ இன்ட் ஸ்டார் பின்னு கொடுத்துருப்போம். இதே கால் பை வேல்யூவில் பார்த்தீங்கன்னா வெறும் இன்ட் ஏ இன்ட் பின்னு கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஒரு அட்ரஸை வந்து ஒரு ஆர்டினரி வேரியபிளை ரிசீவ் பண்ண முடியாது, அதுக்காக பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டார் ஏ அப்படிங்கிறது பாயிண்டர் வேரியபிள். பாயிண்டரை பற்றி எல்லாம் டீப்பாக பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஸ்வாப்பிங் பண்ணியிருக்கோம். பட் இங்கே பண்ணுற ஸ்வாப்பிங் வந்து மெயினில் இருக்கக்கூடிய ஏபியிலையும் அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? அதை அந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். பிஃபோர் ஸ்வாப்பிங் ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 20. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 20, பி ஈக்குவல் டு 10. இதே ஆஃப்டர் ஸ்வாப்பிங் மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 20, பி ஈக்குவல் டு 10. ஸோ இந்த ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம பண்ண ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் அஃபெக்ட் ஆகிருக்கு, மெயினில் இருக்கக்கூடிய வேரியபிள்லையும் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை தான் வந்து கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கால் பை ரெஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பியை பாஸ் பண்ண மாட்டோம். கால் பை வேல்யூவில் வந்து நம்ம பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூடைய ஒரு காப்பி தான் ஃபங்க்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கால் பை ரெஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ் பண்ணக்கூடிய வேரியபிளோடைய அட்ரஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கால் பை வேல்யூவில் 2 டிஃப்ரெண்ட் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். கால் பை ரெஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேரியபிளுமே வந்து ஒரே மெமரியை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அங்கே பண்ணக்கூடிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது 2 இடத்துலையுமே நம்ம சரி மெயின்லையும் சரி இல்லை ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? இதை தான் கால் பை வேல்யூ கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்புட் பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஒரு காப்பியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமா இல்லை அட்ரஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமா அப்படிங்கிறத வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் மெயின்
இன்ட் மெயின் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நார்மலாக எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடியது. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பாஸ் பண்ணியிருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்டீஜர் வேல்யூ 5,10 அப்படின்னு பாஸ் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா மின் அப்படிங்கிறதுல 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட் மின் ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்ட் ஏ கமா இன்ட் பி. இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் மின் இன்ட் ஏ கமா ஃப்ளோட் பி. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின் அப்படிங்கிறது சேம் ஃபங்க்ஷன் நேமு, பட் அதில் பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே 2 ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். ஆர்கியூமெண்ட் கவுண்ட் அப்படிங்கிறது 2. அந்த ஆர்கியூமெண்டோடைய டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ரெண்டுமே இன்டீஜர் வேல்யூ, செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் ஒன்று ஃப்ளோட்டு. ஸோ இப்போ நம்ம மேலே மெயின் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை படி பார்த்தீங்கன்னா இந்த 2 மின் ஃபங்க்ஷனில் எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மின் ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். ஏன்னா நம்ம பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய 5,12 ரெண்டுமே ஹோல் வேல்யூனா இன்டீஜர். அப்போ ரெண்டுமே இன்டீஜர் அப்படிங்கிற இன்புட் டைப் எது இருக்கோ அந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு இன்வோக் ஆகும். இதைத்தான் நம்ம ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்கிறோம். சேம் நேம் சேம் ஆர்கியூமெண்ட் இருக்குல்ல, இந்த மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸில் எதை கால் பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கூடியதான் இந்த ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது 3 ஃபேக்டர். ஒன்று ஆர்கியூமெண்ட் கவுண்ட், எத்தனை இன்புட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியூமெண்டோடைய டேட்டா டைப் என்னன்னு பார்க்கும். மூணாவது ஃபங்க்ஷனுடைய ரிட்டன் டைப் என்ன அப்படிங்கிறத பார்க்கும். ஓகேங்களா? இதை பார்த்து நம்ம அந்த எந்த ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு கேட்டகரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஃபங்க்ஷன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அந்த ரிட்டர்ன் டைப் அண்ட் ஆர்கியூமெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற அந்த ப்ரோட்டோ டைப்ஸை வச்சு நம்ம 3 கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்கியூமெண்ட் அண்ட் நோ ரிட்டர்ன் வேல்யூ. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எந்த ஆர்கியூமெண்ட்டும் பாஸ் பண்ணல, அதாவது எந்த இன்புட்டும் பாஸ் பண்ணல, அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷன் எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வித் ஆர்கியூமெண்ட் பட் நோ ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ ஃபங்க்ஷனுக்கு நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம், அந்த ஃபங்க்ஷன் எந்த அவுட்புட்டும் ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா அது செகண்ட் கேட்டகரின்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷன் வித் ஆர்கியூமெண்ட் பட் நோ ரிட்டர்ன் வேல்யூ. தேர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வித் ஆர்கியூமெண்ட் அண்ட் ரிட்டர்ன் எ வேல்யூ. ஸோ ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டும் கொடுத்துருக்கோம், அந்த ஃபங்க்ஷன் சம் டேட்டாவை ரிட்டர்னும் பண்ணுச்சு அப்படின்னா அது தேர்டு கேட்டகரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு கேட்டகரியும் பற்றி டீட்டெயிலாக வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்கியூமெண்ட் அண்ட் நோ ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ இங்கே நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்ட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வெல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனுடைய டிக்ளரேஷன் கொடுத்துருக்கோம், வாய்ட் பிரிண்ட் வெல் வாய்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ட் அப்படிங்கிறது ரிட்டர்ன் டைப்பை சொல்கிறோம். இங்கே எந்த டேட்டாவையும் ரிட்டர்ன் பண்ணல, அதனால் வாய்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பிரிண்ட் வெல் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனுடைய நேமு, இட் இஸ் யூசர் டிஃபைன் நேமு. அதுக்கடுத்து நோ ஆர்கியூமெண்ட்ஸ், எந்த ஒரு இன்புட்டும் பாஸ் பண்ணல, அதனால் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வாய்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், வாய்ட் மெயின். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாடி ஆஃப் தி மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட் வெல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணியிருக்கோம், இட் இஸ் ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்பைலர் ரீட் பண்ணோன்னே நம்ம ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன் கால் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துக்கு கண்ட்ரோலர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ ஃபங்க்ஷன் கால் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கீழே வாய்ட் பிரிண்ட் வெல். ஸோ வாய்ட் பிரிண்ட் வெல் இந்த இடத்த பார்த்தோன்னே இந்த இடத்துக்கு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ட் அப்படின்னு ஒரு லோக்கல் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இன்ட் ஐ அப்படின்ட்டு ஒரு லோக்கல் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி வெல்கம் அப்படிங்கிற மெசேஜை நம்ம 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? வெல்கம் அப்படிங்கிற மெசேஜ் நமக்கு ஸ்க்ரீனில் 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து டெர்மினேட் ஆயிரும். ஸோ திரும்ப மேலே அந்த பிரிண்ட் வெல்லுக்கு அப்புறம் போகும், பிரிண்ட் வெல்லோட மெயின் ஃபங்க்ஷனும் டெர்மினேட் ஆயிரும். ஸோ வெல்கம் அப்படிங்கிற மெசேஜ் நமக்கு 5 டைம் பிரிண்ட் ஆகிட்டு இந்த ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த ஃபங்க்ஷனையும் எந்த வேல்யூ நம்ம இன்புட்டாக பாஸ் பண்ணல,
அதனால நோ ஆர்குமெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த ஒரு வேல்யூவையும் ரிட்டர்ன் பண்ணல. ரிட்டர்ன் அப்படிங்கிற கீவேர்டு நம்ம இந்த இடத்துல கொடுக்கல. ஸோ அதனால இட்ஸ் நோ ரிட்டர்ன் எ வேல்யூ. ஓகேங்களா, இதை தான் ஃபர்ஸ்ட் கேட்டகரின்னு சொல்றோம். நோ ஆர்குமெண்ட் அண்ட் நோ ரிட்டர்ன் வேல்யூ. இப்படியும் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் செகண்ட் கேட்டகரி, ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் அண்ட் நோ ரிட்டர்ன் வேல்யூஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் கொடுத்துருப்போம், பட் இந்த ஃபங்க்ஷன் எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ இதுக்கு நம்ம எடுத்துகிட்ட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் அப்படின்னு ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். வாய்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ட் அப்படிங்கிறது ரிட்டர்ன் டைப்பு. இங்கே நோ ரிட்டர்ன் வேல்யூ அப்படிங்கிறதுனால எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது, அதனால வாய்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து ஃபங்க்ஷன் நேம் ஆட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். உள்ள வந்து நான் 2 இன்புட்ஸ் பாஸ் பண்ண போகிறேன். அந்த 2 இன்புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் அப்படிங்கிற டேட்டா டைப். அதனால தான் உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ள இன்ட் இன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுடைய டிக்ளரேஷன். அதுக்கடுத்து கீழே தான் அந்த ஃபங்க்ஷன் ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கான டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கோம். ஓகேங்களா, நடுவில் வந்து வாய்ட் மெயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஆட் அப்படின்னு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். உள்ள ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்டீஜர் வேல்யூ 5, 10 அப்படின்னு 2 இன்டீஜர் வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதை எடுத்துகிட்டு இப்போ ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷனுக்கு வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிற வேல்யூ ஏ அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகும். 10 அப்படிங்கிறது பி அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகும். அதுக்கடுத்து பாடி ஆஃப் தி ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் வேரியபிள் சம் அப்படின்னு ஒரு லோக்கல் இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த சம் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஸோ இப்போ ஏல இருக்கக்கூடிய 5 ப்ளஸ் பியில் இருக்கக்கூடிய 10 ரெண்டையும் ஆட் பண்ணி 15 அப்படிங்கிற வேல்யூவை சம்முக்கு ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த சம்மோடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே எந்த ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணாதனால அந்த ரிட்டர்ன் அப்படிங்கிற கீவேர்டு இதுலேயும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக இதோட நம்மளோட இந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும். நமக்கு ஸ்க்ரீனில் சம் ஆஃப் 5, 10 இஸ் ஈக்குவல் டு 15 அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் செகண்ட் கேட்டகரி ஆஃப் ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் நோ ரிட்டர்ன் வேல்யூ. ஃபங்க்ஷனுக்கு இன்புட் பாஸ் பண்ணுறோம், பட் அந்த ஃபங்க்ஷன் எந்த ஒரு வேல்யூவையும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணலை. நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் அண்ட் ரிட்டர்ன் வேல்யூஸ். ஸோ ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டும் கொடுக்குறோம், அந்த ஃபங்க்ஷன் சம் டேட்டாவை ரிட்டர்னும் பண்ணும். அதுக்கு எக்ஸாம்பிள் அதே ஆட் அப்படிங்கிற ப்ரோக்ராம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃப்ளோட். ஸோ இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு ஏன் ஃப்ளோட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எனக்கு ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அதனால் அந்த ரிட்டர்ன் டைப்பில் ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷன் நேம் ஆடு. உள்ள ஆர்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்புட்ஸ் பாஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இன்புட் இஸ் இன்டீஜர், செகண்ட் இன்புட் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ. அதனால தான் இன்ட் ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, வாய்டு மெயின். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டில் சம் அப்படின்னு ஒரு நான் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். சம் அப்படிங்கிறது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். சம் ஈக்குவல் டு ஆட் ஆஃப் 5, 10.5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஏன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடில் நான் ஃபங்க்ஷன் காலிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ அந்த ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூவை நான் ஒன்றா என்னுடைய எக்ஸ்பிரஷன் அல்லது கால்குலேஷனில் யூஸ் பண்ணலாம், அல்லது ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணலாம். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த சம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூவை அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா, கண்டிப்பாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஒன்றா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயோ அல்லது எக்ஸ்பிரஷனுக்குள்ளேயோ தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த 2 எக்ஸாம்பிள்லையும் நம்ம வெறும் வெறும் ஆட் அல்லது அந்த ஃபங்க்ஷன் நேமை மட்டும் நம்ம கால் பண்ணிடணும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி எந்த ஈக்குவல் டு சைனோ இல்லை அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோ இல்லை எக்ஸ்பிரஷனோ கிடையாது. ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ஏன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோன்னா இந்த ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ எடுத்து நான் இந்த சம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணணும். அப்படிங்கிறதுனால சம் ஈக்குவல் டு ஆட் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன் பார்ட்டுக்கு வரும்.
இதில் அந்த இன்ட் ஏ அப்படிங்கிற ஏங்கிற இன்டீஜர் வேரியபிளில் 5 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். பி அப்படிங்கிற ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிளில் 10.5 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? அதுக்குள்ளே என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ரிட்டன் அப்படிங்கிறது கீவேர்டு. ஸோ எனக்கு இங்கே வந்து அந்த ரிட்டனுக்குள்ளே வந்து ஒன்றா நான் எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்கலாம், அல்லது வேரியபிளை கொடுக்கலாம், அல்லது வேல்யூவை கொடுக்கலாம். இந்த இடத்துல நான் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்கேன். என்ன எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி. ஸோ அப்போ ஏல இருக்கக்கூடிய 5, பியில் இருக்கக்கூடிய 10.5 ரெண்டும் ஆட் பண்ணி 15.5 அப்படிங்கிற வேல்யூவை இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ இந்த 15.5 அப்படிங்கிறது என்னுடைய மெயினில் இருக்கக்கூடிய அந்த சம் அப்படிங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். அதை தான் நான் அடுத்து அந்த மெயின் ஃபங்க்ஷனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். printf %of sum. ஸோ அப்போ எனக்கு ரிசல்ட் 15.5 அப்படிங்கிறது அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இது தேர்ட் கேட்டகரி ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன். ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அதாவது ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வேறு ஒரு இடத்துல இருந்து அது கால் ஆகும். ஓகேங்களா? பட் ரெக்ரசிவ் ஃபங்க்ஷனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் தன்னை தானே திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? எ ஃபங்க்ஷன் இஸ் கால்டு இட் செல்ஃப் இஸ் கால்டு எ ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இந்த ரெக்ரசிவ் ஃபங்க்ஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்கலில் நம்ம ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணுறது, ஃபிபனோக்கி சீரியஸ் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் இந்த ரெக்ரசிவ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். இங்கே நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்ட ப்ரோக்ராம் ஃபேக்டோரியல் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் தான் இந்த ரெக்ரசிவ் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இங்கே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த ப்ரோக்ராம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரசிவாக கால்குலேட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் அப்படின்னு ஒரு யூசர் டிஃபைன் ப்ரோக்ராம். இட் இஸ் ரெக்ரசிவ் ப்ரோக்ராம். ரைட் சைடில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஃபஸ்ட்டு டைம் மட்டும் அந்த ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கால் பண்ணுவோம். இந்த ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன் அதே ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா n டைம்ஸ் திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ இதனுடைய எக்ஸிக்யூஷன் பார்க்கலாம். நார்மலாக ப்ரோக்ராமிங் இன் சியில் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது மெயினில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ மெயின் ஃபங்க்ஷன் அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய மெயின் ஃபங்க்ஷன் பாருங்கள், வாய்டு மெயின். அதுக்குள்ளே நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், நம் அப்படின்னு ஒரு இன்டீஜர் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூசர்கிட்ட வந்து ஃபேக்டோரியல் எந்த நம்பருக்கு ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்காக அந்த என்டர் எ நம்பர் அப்படின்னு ஒரு லேபிளை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் என்டர் எ நம்பர் அப்படின்னு வரும். இப்போ யூசர் ஏதாவது ஒரு நம்பர் இன்புட் கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன நம்பர் இன்புட் கொடுக்குறாங்களோ அதுக்கான ஃபேக்டோரியல் வேல்யூ கால்குலேட் ஆகும். இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 அப்படின்னு இன்புட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 அப்படிங்கிற வேல்யூ நம் அப்படிங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் நம் ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல் ஆஃப் நம். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் நம் அப்படின்னா ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். உள்ளே வந்து அந்த யூசர் இன்புட்டாக கொடுத்த 5 அப்படிங்கிற வேல்யூ எடுத்துகிட்டு இந்த ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ப்ரோக்ராமுக்கு போகும். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து n டைம்ஸ், அதாவது 5 டைம்ஸ் வந்து இந்த ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ப்ரோக்ராமை தன்னைத்தானே திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டு டோட்டலாக 5 அப்படிங்கிறதுக்கான ஃபேக்டோரியல் வேல்யூவை கால்குலேட் பண்ணி 5 உடைய ஃபேக்டோரியல் வேல்யூ பார்த்திங்கன்னா 120 அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அந்த 120 அப்படிங்கிறது இந்த நம் ஃபேக்ட் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிட்டு அதை நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் எப்படி 5 டைம்ஸ் திரும்ப திரும்ப கால் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நான் இன்புட்டாக கொடுத்தது 5 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. ஸோ நான் இன்புட்டாக கொடுத்த வேல்யூ 5. இந்த 5 அப்படிங்கிற வேல்யூ எடுத்துகிட்டு மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து இந்த ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ப்ரோக்ராமுக்கு வருது. அதனால தான் நான் இங்கே ஃபேக்டோரியல் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த எண்ணுக்கு வந்து எனக்கு 5 அப்படின்னு அசைன் ஆயிடுச்சு. இப்போ 5 எடுத்துகிட்டு உள்ளே வருது. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நான் உள்ள ஒரு லோக்கல் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இன்ட் ஃபேக்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கு. இஃப் கண்டிஷனில் வந்து என்னென்னா n இஸ் ஈக்குவல் டு 1, என்னுடைய வேல்யூ 5. இப்போ 5 இஸ் ஈக்குவல் டு 1 செக் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸு. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுனால எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். எல்ஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்ட் ஈக்குவல் டு 5 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 5 மைனஸ் 1. ஸோ இப்போ ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது இதே ப்ரோக்ராம். இந்த ஃபங்க்ஷனை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப உள்ள இதே ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து இதே ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்குது. அதனால தான் இதை ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதே ஃபங்க்ஷன் ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஸோ அதுக்கு வேல்யூ என்ன பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் 1. 5 மைனஸ் 1 அப்படிங்கிற 4 அப்படிங்கிற வேல்யூ இதே ப்ரோக்ராமுக்கு கால். ஸோ இப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் 4 அப்படிங்கிற எடுத்துகிட்டு திரும்ப இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். உள்ள ஒரு லோக்கல் வேரியபிள் ஃபேக்ட்னு டிக்ளேர் ஆகும். அதுக்கப்புறம் இஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 1 செக் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸு. கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிறதுனால திரும்ப எல்ஸ் பார்ட் வரும். எல்ஸ் பார்ட்டில் ஃபேக்ட் ஈக்குவல் டு 4 இன்ட்டு அகைன் இதே ப்ரோக்ராம் கால் ஆகுது. ஃபேக்டோரியல் ஆஃப் 4 மைனஸ் 1. 4 மைனஸ் 1னா அகைன் ஃபேக்டோரியல் ஆஃப் 3 அப்படிங்கிற வேல்யூ எடுத்துகிட்டு இதே ஃபங்க்ஷன் வந்து ரெக்ரெசிவாக கால் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வரையில் ஃபேக்டரியில் வந்து என் வேல்யூ 3ன்னு எடுத்துகிட்டு உள்ளே வரும். உள்ள வரையில் 3 இஸ் ஈக்குவல் டு 1 செக் பண்ணுது. கண்டிஷன் ஃபால்ஸு. கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிறதுனால திரும்ப எல்ஸ் பார்ட் வருது. எல்ஸ் பார்ட்டில் ஃபேக்ட் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 3 மைனஸ் 1. திரும்ப இதே ப்ரோக்ராம், அதாவது இதே ஃபங்க்ஷன் திரும்ப ரெக்ரெசிவாக கால் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன வரும்னா 3 மைனஸ் 1 நெக்ஸ்ட் இட்ரேஷனுக்கு 2 அப்படின்னு எடுத்துகிட்டு இதே ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ ஃபேக்ட் ஆஃப் 2ன்னு எடுத்துகிட்டு கால் ஆகும். ஃபேக்ட் ஆஃப் 2ன்னு எடுத்துகிட்டு கால் ஆகலையும் அந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். 2 இஸ் ஈக்குவல் டு 1 கண்டிஷன் ஃபால்ஸு. அதனால் திரும்ப எல்ஸ் பார்ட் வரும். எல்ஸ் பார்ட்டில் ஃபேக்ட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 2 மைனஸ் 1. இப்போ 2 மைனஸ் 1னா 1 அப்படிங்கிற வேல்யூ திரும்ப இதே ஃபங்க்ஷனுக்கு ரெக்ரெசிவாக. ஸோ இப்போ 1 அப்படின்னு எடுத்துகிட்டு வரையில் வந்து பார்த்திங்கன்னா இஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1 கண்டிஷன் ட்ரூ ஆகும். கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா அந்த ரிட்டர்ன் 1 அப்படிங்கிற வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ரிட்டர்ன் அப்படிங்கிறத பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் எங்கேருந்து கால் ஆச்சோ அந்த இடத்துக்கு போகும். ஸோ இப்போ இந்த 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து அந்த எக்ஸ்பிரஷனுடைய காலிங் பிளேஸுக்கு போகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துக்கு 1 அப்படின்னு போகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபேக்டர் ஆஃப் 2 மைனஸ் 1ன்றது பாருங்கள், அந்த இடத்துக்கு 1 அப்படின்னு ரீப்ளேஸ் ஆகிருக்கும். இந்த ஃபேக்ட் ஆஃப் 2 மைனஸ் 1 இருக்கக்கூடிய இடத்துல 1ன்னு ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபேக்ட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். 2 இன்ட்டு 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணல 2. அந்த 2 வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? இந்த 2 அப்படிங்கிற வேல்யூ நெக்ஸ்ட் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2ங்கிற வேல்யூ 3 மைனஸ் 1 அப்படிங்கிற இடத்துக்கு வரும். இந்த 3 மைனஸ் 1ங்கிற இடத்துல 2ன்னு வந்திருக்கும். ஸோ இப்போ ஃபேக்ட் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2. 3 இன்ட்டு 2வை மல்டிப்ளை பண்ணும். 3ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணல 6. அந்த 6 அப்படிங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த 6 அப்படிங்கிற வேல்யூ எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல இருந்து கால் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துக்கு வரும். ஃபேக்ட் ஆஃப் 4 மைனஸ் 1 அப்படிங்கிற இடத்துல 6ன்னு வரும். ஸோ அந்த 6 எடுத்துகிட்டு 4 இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணும். 4ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 24. அந்த 24 அப்படிங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் 24. ஸோ இந்த ரிட்டர்ன் 24 அப்படிங்கிற வேல்யூ எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல இருந்து இந்த ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ரெக்ரெசிவ் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துக்கு வரும். இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் 5 மைனஸ் 1 இருக்கு பாருங்க, அந்த இடத்துல 24ன்னு ரீப்ளேஸ் ஆகும். ஸோ அப்போ 5 இன்ட்டு 24, 5ஐயும் 24ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 120. இந்த 120 அப்படிங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இது எங்கே ரிட்டர்ன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதை எந்த இடத்துல இருந்து கால் பண்ணியிருந்தோமோ அங்கே ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த ஃபேக்ட் ஆஃப் 5 அப்படிங்கிற வேல்யூ எந்த இடத்துல இருந்து கால் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனில் இருந்து கால் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு 120 அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ அங்கே வந்து ஃபேக்ட் சம்க்கு வந்து 120 அப்படின்னு அசைன் ஆயிரும். அது வந்து நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரோக்ராம் இருக்குது. இந்த 2 ப்ரோக்ராமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த ஃபைண்டிங் ஃபேக்டோரியல். ஸோ ஒரு ஃபேக்டோரியல் வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ரோக்ராம் தான் இது ரெண்டுமே. ஆனால் இங்கே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்
யூஸிங் ரெக்ரசிவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரைட் சைடில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் யூஸிங் ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ரெண்டுக்கும் நீங்கள் சேம் இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் சேம் அவுட்புட் தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு ப்ரோக்ராமுக்குமே நீங்கள் இன்புட் வந்து என்டர் எ நம்பர் அப்படிங்கிறதுக்கு 5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 120 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ஆனால் நம்ம எழுதியிருக்கக்கூடிய மெத்தனாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். ஒன்றுக்கு வந்து யூஸிங் ரெக்ரசிவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னொன்றுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் இன் சியில் ஒரே கான்செப்டை நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தனாலஜிஸை யூஸ் பண்ணி பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபேக்டரியல் ப்ரோக்ராமை இந்த ரெண்டு மெத்தனாலஜியில் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நிறையா மெத்தனாலஜியில் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வைல் லூப்பை யூஸ் பண்ணலாம், டூ வைல் லூப்பை யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி n டைப்ஸ் ஆஃப் மெத்தனாலஜிஸில் சேம் லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த மெத்தனாலஜியை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது யூஸிங் அதனுடைய எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். எஃபிஷியன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மெத்தனாலஜியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல நமக்கு மினிமம் மெமரியை எடுத்துக்கிட்டு, அதாவது குறைவான மெமரியை எடுத்துக்கிட்டு ஃபாஸ்ட்டாக அவுட்புட்டை கொடுக்குதோ அதை வந்து பெஸ்ட் மெத்தனாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எந்த ஒரு லாஜிக்கை வேணாலும் நமக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. n நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், அதாவது n நம்பர் ஆஃப் மெத்தனாலஜிஸ் இருக்கலாம். அந்த மெத்தனாலஜியில் எது பெஸ்ட் மெத்தனாலஜி அப்படிங்கிறத பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே நான் கொடுத்துருக்கூடியது இது வரலும் பார்த்தா நம்மளுடைய ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன், ஃபேக்டோரியலுக்கான ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். அதே கான்செப்டை நம்ம யூஸிங் ஃபார் லூப்பை யூஸ் பண்ணியும் நம்மளால் போட முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு கோடிங் பார்த்தீங்கன்னா ரெக்ரசிவ்க்கு பெருசாக இருக்கும், ஆனால் ஃபார் லூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் கோடிங்காக இருக்கும். ஆனால் இது ரெண்டில் எது பெஸ்ட் மெத்தனாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன் தான் பெஸ்ட் மெத்தனாலஜி. ஏன்னா அது கம்மியான மெமரி எடுத்துக்கிட்டு நமக்கு ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணும் யூஸிங் ஃபார் லூப்போட. ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராமுடைய எஃபிஷியன்சி அப்படிங்கிறது அதனுடைய நம்பர் ஆஃப் லைன்ஸில் கிடையாது, அது எவ்வளோ கம்மியாக மெமரியை எடுத்துக்கிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் அதனுடைய எஃபிஷியன்சி இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டோரேஜ் கிளாஸ். இந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி வேரியபிள்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒன்ஸ் அகெயின் இங்கேயும் நம்ம திரும்ப பார்க்கலாம். ஸ்டோரேஜ் கிளாஸ் ப்ரோக்ராமிங் இன் சியில் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் கிளாஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ, எக்ஸ்டெண்ட், ஸ்டாட்டிக், ரெஜிஸ்டர் அப்படின்னு 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்படிங்கிறது நமக்கு டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகுது, அந்த டேட்டாவுடைய லைஃப் டைம் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணக்கூடியது தான் ஸ்டோரேஜ் கிளாஸ். நார்மலாக நம்ம இந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ் எது எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ அப்படிங்கிறத எடுத்துக்கும். ஓகேங்களா? இந்த ஆட்டோ அப்படிங்கிறது எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருடைய மெமரியில் ரேமில் ஸ்டோர் ஆகும், ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் ஸ்டோர் ஆகும். இதில் நம்ம எந்த ஒரு வேல்யூவும் இன்ஸ்லைஸ் பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட்டாக கார்பேஜ் வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். கார்பேஜ் வேல்யூன்னா உங்களுக்கு தெரியும், ரேண்டமாக ஏதாவது ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். இதனுடைய ஸ்கோப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லோக்கல், அதாவது வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். செகண்ட் டைப் வந்து எக்ஸ்டெண்ட். இந்த எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் மெமரியில் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ரேமில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதனுடைய டிஃபால்ட் வேல்யூ நம்ம எந்த ஒரு வேல்யூவும் இன்ஸ்லைஸ் பண்ணலைன்னா டிஃபால்ட்டாக 0 அப்படின்னு ஸ்டோர் ஆகிருக்கும். இதனுடைய ஸ்கோப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குளோபல், அதாவது ப்ரோக்ராமில் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். தேர்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக். இந்த ஸ்டாட்டிக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மெமரியில் ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதனுடைய டிஃபால்ட் வேல்யூ, அதாவது நம்ம எந்த ஒரு வேல்யூவும் இன்ஸ்லைஸ் பண்ணாதப்ப அதில் டிஃபால்ட்டாக 0 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். இதனுடைய லைஃப் டைம் அப்படிங்கிறது லோக்கல், அதாவது வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபோர்த் டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர். இது கம்ப்யூட்டர் மெமரியில் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். இதில் டிஃபால்ட்டாக நம்ம எந்த ஒரு வேல்யூவும் இன்ஸ்லைஸ் பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட்டாக கார்பேஜ் வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும்.
இதனுடைய லைஃப் டைம் அப்படிங்கிறது லோக்கல், அதாவது வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ சேம் நம்ம வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, அதனுடைய லைஃப் டைம் என்ன அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அப்ளிகபிள் போத் வேரியபிள்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இன்னைக்கு இந்த யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ், ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் அரேஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.